தமன்னா தன்னுடைய காதலனை பிரிந்தார். என்னுடைய காதலரை நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று அறிவித்து விட்டார் தமன்னா. நடிகை தமன்னா தமிழ், தெலுங்கு, இந்தி ஆகிய மொழிகளில் பல படங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார் தமன்னா. ஒரு சில படங்களுக்கு குத்தாட்டம் போடுவதற்கு 2 கோடி வாங்கி குத்தாட்டம் போட்டார் தமன்னா. கடந்த சில வருடங்களாகவே அவர் இந்தி நடிகர் விஜய் வர்மாவை காதலித்து வந்தார். அவருடன் டேட்டிங்லாம் செய்தார். லிவிங் டுகெதர் வாழ்க்கையும் நடத்தினார். ஆனால் கடந்த வாரம் திடீரென்று தமன்னா தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்திலும் ட்விட்டர் பக்கத்திலும் விஜய் வர்மாவுடன் இருந்த அத்தனை புகைப்படங்களையும் நீக்கிவிட்டார். பொதுவாக இப்படி ஒரு நடிகை தன்னுடைய ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டரில் ஒருவர் படங்களை நீக்கிவிட்டார் என்று சொன்னால் அவருடன் எந்த தொடர்பும் இல்லை, முறித்து கொண்டதாக அர்த்தம். அந்த அடிப்படையில் இப்போது விஜய் வர்மா படங்களை ட்விட்டர் பக்கத்திலிருந்து நீக்கியிருக்கிற தமன்னா சொல்லுகிற விஷயம், நான் விஜய் வர்மாவை விட்டு பிரிந்து விட்டேன், பிரேக்கப் என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். நேற்று பத்திரிகையாளரிடம் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது விஜய் வர்மாவை பிரேக்கப் செய்துவிட்டேன், நான் அவரை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று அறிவித்திருக்கிறார் தமன்னா. இது தமன்னா ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பிறந்த மேனியோடு பிறந்த நாளை கொண்டாடிய எமி ஜாக்சன். மதராசப்பட்டினம் படத்தில் கதாநாயகி நடித்தவர் எமி ஜாக்சன். இவர் வெளிநாட்டை சேர்ந்தவர். இவர் சமீபத்தில் திருமணமாகி குழந்தையும் பெற்றுக்கொண்டார். எந்த ஒருவரும் தன்னுடைய பிறந்த நாளில் இல்லாத ஒரு கேவலமான செயலில் ஈடுபட்டார் எமி ஜாக்சன். தனது 33வது பிறந்த நாளை யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அதிர்ச்சி தரும் வகையில் கொண்டாடினார் எமி ஜாக்சன். 33வது பிறந்த நாள் அன்று எமி ஜாக்சன் படுக்கையிலிருந்து நிர்வாணமாக எழுந்தார். நிர்வாணமாகவே பிறந்தநாள் கோலாகலத்தில் ஈடுபட்டார். மேஜையில் வைத்திருந்த கேக்கை நிர்வாணமாக பிறந்த மேனியோடு வெட்டினார். இந்த சம்பவத்தில் அவருடைய 3 வயது மகன் மட்டுமே இருந்தான். இதை வீடியோ வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார் எமி ஜாக்சன். இதற்கு எமி ஜாக்சன் ரசிகர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இப்படியா பிறந்தநாள் விழா கொண்டாடுவது என்று காரி துப்பி இருக்கிறார்கள். ஸ்ரேயா பெயரில் மோசடி. ஸ்ரேயா ஒரு ஆன்லைன் வர்த்தகத்துக்கு விளம்பரம் கொடுத்திருக்கிறார் என்று பல இடங்களில் பல தொடர்பு சாதனங்களில் வீடியோவும் ஃபோட்டோக்களும் வெளிவந்தன. இதை பார்த்த ஸ்ரேயா கோஷல் அதிர்ச்சி அடைந்தார். ஏனென்றால் அப்படி ஒரு விளம்பரப்படத்தில் அவர் நடிக்கவே இல்லை. இதன் காரணமாக சைபர் கிரைமில் என்னுடைய படத்தை போட்டு வீடியோ புகைப்படங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள், அது மோசடி, நான் எந்த சூழ்நிலையும் ஆன்லைன் விளம்பரத்துக்கு சம்மதிக்கவே மாட்டேன், ஆன்லைன் வர்த்தகங்களுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என்று சொல்லியிருக்கிறார் ஸ்ரேயா கோஷல். பார்வதி நாயருக்கு படம் இல்லை, என்ன காரணம்? அவரே சொன்ன பதில். கேரளாவில் உள்ள கேரள சினிமா மகளிர் கூட்டமைப்புக்கு சமீபத்தில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பார்வதி நாயர். அதிலிருந்து பல நடிகைகள் மீது சொல்லப்பட்ட புகாருக்கு விசாரணையும் நடத்தினார் பார்வதி நாயர். இதன் காரணமாக இப்போது எங்காவது பொது விழாக்களில் பார்வதியை பார்த்தால் முகத்தை திருப்பி கொண்டு போகிறார்கள் நடிகர்களும் நடிகைகளும். என்னை எந்தவித புதுப்படத்திலும் ஒப்பந்தம் செய்யாதவாறு தடுத்து வருகிறார்கள் என்னுடன் நன்றாக பழகிய நடிகைகள். ஆனால் இதற்கெல்லாம் அஞ்சமாட்டாள் பார்வதி நாயர். தொடர்ந்து அந்த அமைப்புக்கு தலைவராக இருந்து நடிகைகளுடைய நலனுக்காக பாடுபடுவேன் என்றார் பார்வதி நாயர். தங்க கேக்கை வெட்டிய இந்தி நடிகை ஊர்வசி ரவுட்டேலா இப்போது 2-3 இந்தி படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார். தமிழிலும் சில படங்களில் நடித்தார். அவர் தனது 32வது பிறந்தநாள் விழாவை சமீபத்தில் கோலாகலமாக கொண்டாடினார். தன்னுடைய உடையில் முழுக்க வைரங்கள் பதிக்கப்பட்ட ஜொலிக்கும் உடையை பிறந்தநாள் காஸ்டியூமாக அணிந்து தகதகதவென்று மின்னிக்கொண்டு ரசிகர்கள் மத்தியில் பரவசம் ஏற்படுத்தினார் ஊர்வசி ரவுட்டேலா. பிறந்தநாள் அன்று யாருமே இதுவரை செய்யாத வகையில் தங்க கேக்கை வெட்டி கொண்டாடினார் ஊர்வசி ரவுட்டேலா.